யோபு 33 அதிகாரம் வசனம் 1 முதல் 33 வரை. வசனம் 1. யோபே, என் நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவிகொடும். Wherefore, Job, I pray thee, hear me, and hearken to all my words. வசனம் 2. இதோ என் வாயை இப்பொழுது திறந்தேன், என் வாயில் இருக்கிற என் நாவானது பேசும். Behold, now and I have opened my mouth, my tongues speak and in my mouth. வசனம் 3. என் வார்த்தைகளே என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்து இருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். My words shall be of this uprightnesses of my heart, and my lips shall an utter can flourish clear. வசனம் 4. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. The Spirit of God and He made me, and thus breathe of this Almighty He and give me life. வசனம் 5. உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும், நீ ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும். I though concert answer me, shed they and words in the order of before me, and stand up. வசனம் 6. இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணிலே உருவாக்கப்பட்டவன். Behold, I am according to their wish in God's stand. I shall man and form it out of this clay. வசனம் 7. இதோ நீர் எனக்கு பயப்படும் கலங்காத தேவையில்லை. இதோ நீ எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை. வசனம் 7. என் கையை உன்மேல் பாரமாய் இருக்க மாட்டாது. Behold, my dear shall not and make thee afraid, neither shall my hands be heavy upon thee. வசனம் 8. நான் கதற கேட்ட நீர் சொன்னதும் எனக்கு கேள்வி யான உம்முடைய வார்த்தைகளின் சத்தம் என்னவென்றால், surely thou and hast spoken in many hearings, and I have the ear this voice of the words on saying. வசனம் 9. நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னிலே அக்கிரமும் இல்லை. I am clean without transgressions, I am incarnate, naturally is there an iniquity in me. வசனம் 10. இதோ என்னிலே அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னையே தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்கிறார். Behold, he find offense against me, and connected me for these enemies. வசனம் 11. அவர் என் கால்களை தழுவிலே மாட்டி என் நடைகளை எல்லாம் கவலைப்படுத்துகிறார் என்று சொன்னீர். He put it me fair in the foot in the street, he and make it all my pits. வசனம் 12. இதிலே நீர் நீதி உள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாகச் சொல்கிறான், மனுஷனை பார்க்கிலும் தேவனே பெரியவராயிருக்கிறார். Behold, in this thou art not just, I will answer thee that good is and greater than man. வசனம் 13. அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவருடனே ஏன் வழக்காடுகிறீர்? Yea, just and thou and strive against him, and for he and give it not an account
of my have these and matters. வசனம் 14. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிறார், காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவரல்லவா? For God and speak it once yet and tweets yet man and perceive it not. வசனம் 15. காண நித்திரையே மனுஷர் மேலே இறங்கி அவர்கள் படுக்கையின் மேலே அயர்ந்து இருக்கையில், in your dreams, in your visions of the night, when a deep sleep fleet upon man in slumbering upon the bed. வசனம் 16. அவர் காலத்து தரிசனமான சொப்பனத்திலேயே மனுஷருடைய செவிக்கு தம்மை செய்யும் காரியத்தையும் வெளிப்படுத்தி அதையே அவர்களுக்கு வரும் தண்டனையினால் முத்திரை போட்டு, then he and opened this ear of the man and share there an instigation. வசனம் 17. மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார், that he may and withdraw man from his and purpose and hid and prayed from man. வசனம் 18. இவ்விதமாய் அவன் ஆத்துமாவையே படுங்குழிக்கும் அவன் ஜீவனையே பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். He keep it and back and his and soul and from this pit and the eternal life from the perishing by this word. வசனம் 19. அவன் தன் படுக்கையிலேயே வாதையினாலும் தன் சகல எலும்புகளினாலும் அகரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். He is and just and also with pain upon his and bed, and the multitude of these bones with and strong pain. வசனம் 20. அவன் ஜீவன் அப்பத்தை அவன் ஆத்துமா ருசி வரமான போஜனத்தையும் அருசிக்கும், so that eternal life and abide bread and is and soul and need and meat. வசனம் 21. அவன் மாமிசம் காணப்படாதபடிக்கும் அழிந்து மூடப்பட்டு இருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுத்துகிறது, is and flesh is and consumed and way, that it cannot and be and son, and is and bones and that and wear not and see and stick out. வசனம் 20. அவன் ஆத்துமா பாதாளத்திற்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமமாயிருக்கிறது. He soul and draweth near unto the grave, and is and life through these destroyers. வசனம் 23. ஆயிரத்தில் ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசரியாயிருந்தருகில், if there and be and a messengers with him and the inspirator one and among these thousands through the sure eventu man sees and uprightnesses. வசனம் 24. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். Then he is and grieves and shew him and said, deliver him from this going down to these pits. I haven't found another reason. வசனம் 25. அப்பொழுது அவன் மாமிசம் வாலிபத்திலேயே இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையவும் தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். is and flesh and shall and be and finishers than a child is,
he and shall enrich and she these days of this youth. வசனம் 26. அவன் தேவனையே நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவருடைய சமூகத்தை கம்பீரத்துடனே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதி அவன் நீதி பலனை கொடுப்பார். He shall pray unto God, and he will and be and favorable unto him, and he shall and see ease and face with joy. For I will and under unto man these rightnesses. வசனம் 27. அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதையே பாராட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமான இருக்கவில்லை. He look it upon man, and if say I have sinned and perverted that which was unright, and it proffered me and not. வசனம் 28. என் ஆத்துமா படுங்குழியிலே இறங்காதபடி அவள் அதை இரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். And I will deliver his and souls and from and going into this pit is life and shall and see the light. வசனம் 29. இதோ தேவன் மனுஷருடைய ஆத்மாவையே படுகொலிக்கு விலக்கி இருக்கிறதற்கும் அவன் ஜீவன் உள்ளவரின் வெளிச்சத்திலேயே பிரகாசிக்கிறதற்கும் all these things and were God after time with me. வசனம் 30. அவர் இவைகளையெல்லாம் அவனிடத்தில் பலமுறை நடப்பித்தார். Bringing back his soul from this and pit, and should be hin like turned with and these lights of the life. வசனம் 31. யோபோ, நீர் கவனித்து என் சொல்லை கேளும், நான் பேசுகிறேன், நீர் மௌனமாய் இரும். Well and O Job and Arkan and shall be behold and day and place, and I will and speak. வசனம் 32. சொல்லத்தக்க நியாயங்களையே இருந்தவனில் எனக்கு மறு உத்தரவு கொடும், நீர் பேசும் உம்முடைய நீதிமானாக தீர்க்க என்னை எனக்கு ஆசை உண்டு. If and though and asked on any things and should saying answer me, speak, for I desire shouldn't justify thee. வசனம் 33. ஒன்று இல்லாது இருந்தாலாகிலும் நீர் என்னை சொல்லை கேளும், மௌனமாயிரும், நான் உனக்கு ஞானத்தை போதிப்பேன் என்றார். If are not an or can answer me, behold and thee and peace and shall and teach thee and wisdom. Hi friends, அமேசானில் இன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த ஆர்டருக்கு மெயில் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆர்டர் ஞாயிற்றுக்கிழமை வரும்னு போட்டிருக்கு, மீதி ஆர்டர் எல்லாம் வெனஸ்டே வரும்னு போட்டிருக்கு. ஏதோ சொல்லணும்னு இருந்தேனே. தண்ணி இல்லையா, என்ன தான் பிரச்சனை தெரில. வாஷிங் மிஷின் ஓடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும், போய் நல்லா பரிசுத்தமாக ஆசரிக்கணும். முக்கியமாக மெய்யான தேவனுக்கு சபைக்கு போகணும். நீங்களும் போங்க. அதனால் ரெஸ்ட் எடுங்க. பிறருக்கு உதவி செய்யத்தக்கதை வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க, ஒரு எமர்ஜென்சி, இந்த மாதிரி இடத்துலலாம் உதவுங்க. நன்றி, பார்ப்போம், பாய்.